Lux life. வணக்கங்க. ஓகே. லேடிஸ் ரெகுலர் பீரியட்ஸ் நின்ன பிறகு நிறைய ப்ராப்ளம், எலும்பு பிரச்சனை நிறைய ப்ராப்ளம் வருது. ஓகே. அதுக்கு ஏதாவது முத்திரை இருக்காங்க? ஆமாம் இருக்குது மேம். அதை நான் இப்போ சொல்கிறேன். பொதுவாகவே நம்ம வந்து பீரியடுக்கு நின்னதுக்கப்புறம் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எலும்பு வந்து ரொம்ப தேஞ்சு போகிற மாதிரி ஆகும் வயசாக ஆக. அது தவிர்க்கிறதுக்கு ஒரு முத்திரை முதல்ல யங் ஏஜ்லேருந்தே இந்த முத்திரை செஞ்சிட்டோம்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம். அந்த முத்திரையின் பெயர் வந்து ஆகாய முத்திரை. நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க, கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் நடு விரலோட நுனியை மட்டும் இணைச்சிக்கங்க. நடு விரலின் நுனியை மட்டும் இணைச்சிக்கங்க பெருவிரலோட. இப்போ வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அவங்க நடுவிரல் நுனியை மட்டும் இணைச்சிருக்காங்க. 2 கைகளையும் நடுவிரலில் தம்போட இணைச்சிருக்காங்க. மற்ற விரல்கள் நீட்டி கொண்டு இருக்க வேண்டும். இந்த மாதிரி செய்கிறப்ப ஆகாய முத்திரையில் அதிக பலன் இருக்குங்க. சிம்பிள் முத்ரா தான். காலையில் சாயங்காலம் நைட்டு 3 டைம்ஸ் இந்த முதிரை செய்கிறப்ப கர்ப்பப்பை சார்ந்த எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ஆகாய முத்திரைக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. நம்ம வந்து மனம் வந்து அமைதி அடையும். இந்த ஆகாய முத்திரை செய்கிறப்ப மனம் அமைதி அடையும். நல்லா நடுவிரலில் தம்போட இணைச்சு அவங்க ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க. மற்றொரு மனத்தால் இந்த மைல்டு ப்ரெஷர் கையில் கொடுக்குற ப்ரெஷரை வாட்ச் பண்ணுறாங்க. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லேடிஸ்க்கு இந்த பீரியட்ஸ் நின்னதுக்கப்புறம் ஆஸ்டியோபொரோசிஸ்னு ஒரு எலும்பில் வந்து ஒரு ஓட்டை விழுகிறதா ஒரு நோய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இது கூட இந்த முதிரை செய்கிறப்ப நல்லா க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ரெகுலராக இந்த ஆகாய முதிரையை லேடிஸ் கொஞ்சம் டைம் நமக்குன்னு ஒதுக்கி இந்த முதிரை செய்கிறப்ப நம்ம வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துலேருந்தும் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ.